Welcome students, welcome to motion in a plane class 4. Okay. So in the class la நம்ம வந்து position and displacement vector in a plane ன்றத பார்க்க போறோம். Okay, in the plane. அதுக்கப்புறம் average and instantaneous velocity of a particle in a plane. Okay, so முன்னாடி எல்லாமே பார்த்தது வந்து motion in a straight line. ஸோ அதுலேயும் இந்த திங்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது என்னதுன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் 1D கேஸ். ஓகே, வேறஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது அதே பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் அ பிளேன். இது 2D கேஸ், இது 2 டைமென்ஷனல் கேஸ். ஸோ இது 2 டைமென்ஷனல் கேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2D கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டர் என்னன்றதை டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள், இதுதான் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அது வந்து பீன்ற ஒரு பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனை வி ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் இட் த்ரூ அ வெக்டார். ஓகே, ஸோ அந்த வெக்டார் தான் வந்து நம்மளோட ஆர் வெக்டார். திஸ் இஸ் அவர் ஆர் வெக்டார். ஓகே, so this is our r vector. இந்த r vector நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? It gives the position of the particle. Okay, so r vector, how can we represent r vector equal to? So we have to find the x component. Okay, so x component எப்படி கண்டுபிடிக்கிறது? We have to drop a vertical to x axis. Okay, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு திஸ் பாயிண்ட். ஸோ திஸ் கிவ்ஸ் த எக்ஸ் காம்பனண்ட். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அது எவ்வளோ தூரம் இருக்கும், விச் இஸ் சம் நம்பர். ஓகே, சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இயர். ஸோ எக்ஸ் ஐ கேப். ஓகே, ஐ கேப் பிகாஸ் it is going along x axis la போறதுனால I cap. okay, similarly நம்மளுக்கு y component கண்டுபிடிக்கிறதுக்கு we have to draw a horizontal which cuts at the y axis. okay, so இந்த லைன் வந்து நம்மளுக்கு this height gives our y component. okay, so this is our y component. So initially இங்கே 0, so 0 to some value of y. okay, so இந்த distance தான் நம்மளோட y j cap. okay, so this is the y component. okay, so நம்மளோட r vector we can write it as x I cap plus y j cap. okay, so what this mean is, so இந்த இடத்துல if instead of x வந்து நான் ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். okay, so ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. so 3 I cap and 4 j cap இருக்கு. ஓகே, ஸோ இந்த r வெக்டர் பொசிஷன் வெக்டர் என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி போகிறதுன்ற வே சொல்லுது. ஓகே, ஸோ நம்மளோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட r கேப் எப்படி இருக்குன்னா 3 I cap ப்ளஸ் 4 j capனு இருக்குது. ஓகே, ஸோ I capனால் நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் போகும். ஓகே, ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 and 3 யூனிட்ஸு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் போகணும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா திஸ் இஸ் 3 I cap. ஓகே, இங்கே போயிட்டோம். ஓகே, தென் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து யூ ஹவ் டு ட்ராவல் 4 ஸ்டெப்ஸ் வெர்டிக்கலி. ஓகே, ஸோ 1 2 3 and 4. okay, 4 steps vertically போனீங்கன்னா then you will reach the point P. okay, so அதுதான் இந்த வெக்டார் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. okay, so either you can go 3 steps in the x direction and 4 steps in the y direction. இந்த வேலையும் போகலாம்,
or else நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 steps y டைரெக்ஷனில் போயிட்டு 3 steps x டைரெக்ஷனில் போனீங்கனாலும் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ திஸ் கிவ்ஸ் த position of the particle and how to reach that particle. Okay, so இந்த ஒரு பார்ட்டிக்கிளை எப்படி நம்ம ஆரிஜினில் இருந்து அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இந்த வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னதுன்னா பொசிஷன் வெக்டார். ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டார் இன் a plane. ஓகே, plane. ஏன் பிளேனு? ஹியர் வி ஹேவ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிளேன். ஓகே, ஸோ இது வந்து பொசிஷன் வெக்டார். இப்போது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு again we need a coordinate system. coordinate system எடுத்துக்கிறேன். So this is our x-axis, and this is our y-axis. Okay, so நம்ம இப்போ பார்ட்டிக்கிளோட ட்ரெஜெக்ட்ரியை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பார்ட்டிக்கிளோட ட்ரெஜெக்ட்ரி இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரெஜெக்ட்ரி என்ன சொல்லுதுன்னா இந்த பார்ட்டிக்கிள் ஒரு டைம்லேயும் அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி அந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது ட்ராவல் ஆகிற பாத்தை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணோன்னா இந்த பாத்துக்கு பேர் என்னதுன்னா இந்த பாத்துக்கு பேர் ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, இது பார்ட்டிகிள்ஸ் ட்ரெஜெக்ட்ரி. பார்ட்டிகிள்ஸ் ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைம்லேயும் இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ சே எக்ஸாம்பிள் இதில் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துப்போம், பாயிண்ட் P1 அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு P2. ஓகே, ஸோ இது வந்து ஒரே பார்ட்டிக்கிள் தான், ஆனால் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிள் அட் டைம் t ஈக்குவல் டு 0, இது வந்து சே சம் டைம் t ஈக்குவல் டு 2 seconds, இது வந்து t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸாக இருக்கலாம், இது t ஈக்குவல் டு 8 seconds and so on. t equal to 12 seconds, இது t equal to 14 seconds etc. Okay, so இது ஒரே பார்ட்டிக்கிள் தான், டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் இது மூவ் ஆகிட்டு இருக்கிறனால this பார்ட்டிக்கிள் வந்து traces this path. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பாத் இருக்குது. ஸோ இது நம்ம சே எக்ஸாம்பிள் நம்ம we are interested to find the distance between point P1 and P2. ஓகே, ஸோ 2 டைம் இன்டர்வல் டிஸ்டன்ஸில் இந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்றதை நம்ம we are interested to measure. அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ I'll rub this one. ஸோ நம்மளுக்கு மித்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அந்த பாயிண்ட்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ we are now going to draw a position vector for both of this particle. Okay, this is the position vector for the particle at time t equal to some time interval. So some time இது இன்னொரு டைமில். ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு பொசிஷன் வெக்டார் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ லெட் மீ மார்க் திஸ் as r and r ப்ரைம்னு நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். Okay, this is r vector and this is r prime vector. Okay, so both are the position of the particle at the two different times. Okay, the time t equal to 1 second, say the time t equal to 14 second. ஏதோ ரெண்டு டைம் இன்டர்வலில் we are interested to find the displacement. Okay, so in order to find the displacement we have to put a vector from P1 to P2. Okay,
So இதுதான் என்னதுன்னா நம்மளோட displacement vector. Okay, so this is our displacement vector delta r. Okay, so delta r is also a vector. Okay, so உங்க புக்ல இதெல்லாம் bold casesல கொடுத்திருப்பாங்க. என்னால bold casesல வரைய முடியல, அதனால நான் எல்லாத்தோட ஹெட்லயும் ஒரு arrow mark போடுறேன். Okay, arrow markனா they are vectors. Okay, so இப்போ நம்மளுக்கு so r vector equal to, so this has a vertical and horizontal component. So let me resolve that one. So resolve பண்ணோம்னா this is some x and this is some y. Okay, similarly this will have some x இருக்கும், இங்க we have some y. Okay, so இந்த x நான் x1 சொல்றேன், x1, this is y1 and this is x2 and this is y2. Okay, so this difference y2 minus y1, y2 minus y1 is our delta y. Okay, similarly the difference x2, this difference, okay, x2 minus x1 வந்து our delta x. Okay, so let me write the position vector. So first position vector x1 I cap plus y1 j cap. Okay, so second r prime position vector oda coordinates வந்து x2 I cap plus y2 j cap. Okay, so in order to find delta r vector கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find the difference. Delta r equal to r prime vector minus r vector. Okay, therefore இதை எப்படி நம்ம பண்ணுவோம், component wise we have to find the difference. Okay, so x component first எடுத்துருவோம். So x2 minus x1 I cap plus y2 minus y1 j cap. Okay, so this is our delta r vector. Okay, so இதுதான் நம்மளோட என்னது, நம்மளோட delta x. Okay, therefore delta r vector equal to delta x I cap plus delta y j cap. Okay, so this is our displacement vector. So நம்மளுக்கு இப்போ displacement vector எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. So we can now move on to find average velocity and velocity of the particle. Okay, ஏன் average velocity கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு displacement தெரியணும், because average velocity by definition என்னதுன்னா average velocity is the rate of change of displacement. Okay, displacement of a particle. Okay, so rate of change of displacement na enadhu, so average velocity v average by definition is displacement delta r vector divided by delta t. Okay, so this is the definition of average velocity. So average velocity oda physical meaning enna, ஏதோ ஒரு டைம் இன்டர்வல்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு டைம் இன்டர்வல்னால் சே இனிஷியலாக ஒரு டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்லேருந்து t ஈக்குவல் டு t2 ஈக்குவல் டு சம் 5 செகண்ட்ஸுக்கு ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட டெல்டா t என்ன, டெல்டா t ஈக்குவல் டு t2 மைனஸ் t1 சேஞ்ச் இன் டைம் which is 3 seconds delta t. Okay, so இந்த 3 செகண்ட்ஸில் இந்த பார்ட்டிக்கிள் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு மெஷர் பண்ணுறோம், அதோட ரேஷியோ தான் which gives the velocity. Okay, so இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து delta r by delta r vector. Okay, so what is the meaning of delta r vector? இந்த delta r vector as itself as delta r vector itself as delta x I cap and delta y j cap. Okay, so on average velocity போகிறதுக்கு முன்னாடி I want to give some more information about this vector. Okay, suppose if you are, imagine if you are in a slant surface, இது மாதிரி ஒரு slant surfaceல நீங்கள் இருக்கீங்க. Okay, so initially நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, you are here. Okay, so let me draw a coordinate system also.
so you are moving here, okay, இங்கே மூவ் பண்ணிட்டீங்க இப்போ, okay, so இப்போ மூவ் பண்ணிட்டீங்க. so this is your displacement, இதுதான் உங்களோட displacement, okay. so இந்த displacement அப்போ என்ன இருக்குதுன்னா, இங்கே இனிஷியலாக நீங்கள் இந்த பாயிண்ட் என்னது, எக்ஸும் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, ஏன்னா எக்ஸ்லேயும் மூமெண்ட் கிடையாது, ஹரிசாண்டலாகவும் மூமெண்ட் கிடையாது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வெர்டிக்கலாகவும் நீங்கள் வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகாமல் இருக்கீங்க. அதனால் இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்திருக்கீங்க, ஸோ இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஓகே. ஸோ ஹரிசாண்டலாக நீங்கள் 10 யூனிட்ஸ் நடந்திருக்கிறீங்க, வெர்டிக்கலாக அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் நடந்திருக்கிறீங்கன்னா, சே எக்ஸாம்பிள் 3 யூனிட்ஸ் நடந்திருக்கீங்க, ஓகே. ஸோ இது வந்து y ஈக்குவல் டு 3, இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட், இந்த வெர்டிக்கல் பாயிண்ட் வந்து y ஈக்குவல் டு 3, ஓகே. ஸோ நம்மளுக்கு அப்போ டெல்டா எக்ஸுன்றது என்னதுன்னா, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்மளோட x1 y1, இது வந்து x2 y2, ஓகே. therefore delta x equal to x2 minus x1, which is 10 minus 0 equal to 10, okay. delta x equal to 10. similarly delta y கண்டுபிடிச்சிங்கனாலும் y2 minus y1 equal to 3 minus 0, which is 3, okay. so delta y equal to 3. so delta x ன்றது நீங்கள் 10 units x directionல நகர்ந்திருக்கிறீங்க, delta y ன்றது you displace yourself 3 units in the vertical direction, okay. so இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் ஒரே சேம் இன்டர்வல் ஆஃப் டைமில் கடந்திருக்கீங்க, அதாவது இங்கே டைம் t ஈக்குவல் டு 0, இங்கே டைம் t ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு டைம் வச்சுப்போம், சே 6ன்னு வச்சுக்கலாம், ஓகே. 6 செகண்ட்ஸில் இங்கே வந்திருக்கிறீங்க, ஓகே. ஸோ இங்கே இருக்கும் போது உங்களுக்கு டைம் வந்து t ஈக்குவல் டு 0, இங்கே வரும்போது உங்களோட டைம் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ நீங்கள் இப்போது ஹரிசாண்டலில் எவ்வளோ ஸ்பீடில் நடந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி கண்டுபிடிக்கணும், ஓகே. விச் இஸ் 10 டிவைடட் பை, அதாவது 10 யூனிட்ஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் நடந்திருக்கீங்க, எந்த டைம் இன்டர்வல், 6ன்ற டைம் இன்டர்வலில், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.6 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ திஸ் ஷுட் பி 1.6, ஓகே. ஸோ சிமிலர்லி ஆர் 1.7 வரும், 1.66ன்னு வச்சுப்போம், ஓகே. ஸோ சிமிலர்லி ஒய் டைரெக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சேஞ்ச் இன் ஒய் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகே. ஸோ இதே சேம் டைமில் தான் நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒய் டைரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கிறீங்க, ஓகே. therefore உங்களுக்கு y displacement வந்து 3, okay, 3 divided by 6, okay, which is 0.5, okay. so நீங்கள் x directionல 1.66ன்ற ஸ்பீடில் போயிருக்கிறீங்க, வெலாசிட்டியில் போயிருக்கீங்க, y directionல 0.5ன்றதில் போயிருக்கீங்க, okay. so even though you traversed a slant path, உங்களோட ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் வெர்டிக்கல் வெலாசிட்டியும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்குது, ஓகே. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் நம்ம என்னது, டெல்டா ஆர் வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி வெக்டார். ஸோ டெல்டா ஆர் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்த்தோம். ஸோ இது என்னதுன்னா, இந்த டயக்ராமில் தே டுக் டெல்டா டி ஃபார் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ். இது எக்ஸாம்பிளுக்கு delta t equal to 10 seconds வச்சுக்கலாம் interval, okay. so இங்கே வந்து t equal to t1 equal to 0, இங்கே t2 இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது t2 equal to 10, okay. so delta t obviously நம்மளுக்கு 10 seconds வரும். இதில் we reduced delta t, so delta t வந்து சின்னதாக்கிக்கிட்டே வரும். delta t equal to say 5 seconds னு வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இந்த பாயிண்டில் t1 equal to 0, இந்த பாயிண்டில் t2 equal to 5, ஓகே. ஸோ நீங்கள் இந்த வெக்டார் பாருங்கள், இந்த வெக்டாரோட டிஸ்டன்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சு. லெட் மீ மார்க் இன் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன், ஓகே.
ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். முன்னாடி இருந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட இந்த வெக்டர் இப்போ சின்னதாயிடுச்சு. ஸோ now we are keep on going reducing the time interval. இதை வந்து say 2 செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டு t equal to t1 equal to 0, இந்த பாயிண்ட்டு t2 equal to 2. ஓகே, ஸோ டெல்டா t வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளோட பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன்னும் சின்னதாயிடுச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சின்னது. ஸோ இது மாதிரி நம்ம டெல்டா டீயை ரொம்ப சின்னதாக்கிட்டே வந்தோன்னா இது இந்த டெல்டா டி வந்து டெல்டா டி டென்ஸ் டு 0. அதாவது டெல்டா டி இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வேல்யூ வைக்கும் போது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆகிடும்னா இந்த லென்த் வந்து கம்மியாகிட்டே வந்து ஒரு பாயிண்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது வந்து கிவ்ஸ் த instantaneous velocity. okay, இது மாதிரி கண்டுபிடிச்சோன்னா this gives instantaneous velocity. okay, so this is the definition of instantaneous velocity. ஒரு இன்டர்வல்ல கண்டுபிடிச்சோன்னா அது ஆவரேஜ் வெலாசிட்டி. whereas நம்மளோட டெல்டா டிஏ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல்ல வச்சு நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சோன்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கண்டுபிடிச்சோன்னா that gives the instantaneous velocity. So instantaneous velocity என்றது limiting case of instantaneous velocity is a limiting case of average velocity. okay, so limiting case na இது எப்படி எழுதலாம்னா instantaneous velocity வெறும் v வெக்டார்னு எழுதுவோம். v வெக்டார் equal to limit எந்த லிமிட்டில் டெல்டா t tends to 0 இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வலில் we are calculating the same average velocity formula தான் யூஸ் பண்ணுறோம். டெல்டா r வெக்டார் பை டெல்டா t. ஓகே, இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஆனால் நம்ம we consider the limiting case of delta t tends to 0. okay, so இருக்கிறதுலே shortest time interval if we calculate the average velocity it gives the instantaneous velocity. okay, so இதுதான் instantaneous velocity. so இந்த பெரிய இதுவை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம். ஓகே, ஸோ இது என்னன்னு எழுதலாம்னா instead of delta we put d. okay, dr vector divided by dt vector. okay, here d denotes difference in r vector, and that difference is infinitesimally small. okay, so infinitesimally small na உங்களால் இருக்கிறதுலே எவ்வளோ சின்ன டிஃப்ரென்ஸ் இன் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால். ஓகே, ஸோ இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் டைம் இன்டர்வல் எடுத்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா தென் த ரேஷியோ பிட்வீன் தோஸ் இன்ஃபினிட்டெசிமல் வேல்யூஸ் கிவ்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ வெலாசிட்டி அட் த பாயிண்ட் இந்த இன்ஸ்டன்ட்டில் கிடைக்கும். அது மாதிரி யூ கேன் ஃபைண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். இது மாதிரி எந்த இன்ஸ்டன்ட்டில் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்டன்ட்லேயும் கண்டுபிடிக்கும் போது வெலாசிட்டியோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாத்துக்கு டேஞ்சென்ஷியல்னா சே எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு பாத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு டேஞ்சென்ட் எப்படி வரைகிறது? டேஞ்சென்ட் இஸ் அ பாயிண்ட் விச் டேஞ்சென்ட் இஸ் அ லைன் விச் டச் த curve at only one point. ஸோ இந்த லைனுக்கு இதான் டேஞ்சென்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதான் டேஞ்சென்ட். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கும் டேஞ்சென்ட். ஓகே, ஸோ இது ஏன் இந்த பாயிண்டில் இது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகுது, இங்கேயும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது, இங்கேயும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. டேஞ்சென்ட் ஷுட் நாட் கட் அ கர்வ். ஓகே, ஒரு கர்வ் இது என்னது? இதுதான் நம்ம இது ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குதுன்னா இதை நம்ம ஃபுல்லாக வரைஞ்சோன்னா இது வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ட்ரெஜெக்ட்ரி, இந்த கர்வ் வந்து ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, லெட் மீ ட்ரா இன் அ ரெட் கலர் லைன். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து இஸ் அ ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த பார்ட்டிக்கல்.
So in the trajectory la if you want to measure velocity at some time ஒரு டைம்ல நீங்க கண்டுபிடிக்கணும்னா then you used to calculate this value, instantaneous value, and the velocity oda direction வந்து tangential to this point. இந்த பாயிண்ட்டுக்கு tangential-ஆ இருக்கும். இதை ஒரு லைனில் ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போ. ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, அதோட டைரெக்ஷனும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியோட அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ரெண்டுத்தோட காம்பனன்ட்ஸ் ஃபார்ம் பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதணும், டெல்டா வி ஆவரேஜ் ஈக்குவல் டு V average equal to delta R vector divided by delta T. Okay, so நம்மளுக்கு delta R vector என்னன்னு தெரியும், delta R vector equal to delta X I cap plus delta Y J cap தெரியும். Okay, therefore நம்ம இதை எப்படி எழுதலாம்னா delta X I cap plus delta Y J cap னு எழுதலாம் divided by delta T. So இப்போ denominators பிரிச்சிடலாம். therefore delta X I cap divided by delta T plus delta Y J divided by delta T J cap. Okay, so இது என்னது, this is our horizontal component of the velocity Vx. okay, velocity ஓட horizontal component. இது வந்து நம்ம velocity ஓட vertical component Vy. okay, therefore V average can be written as Vx I cap plus Vy J cap, where Vx and Vy are the horizontal and vertical component respectively. okay, so இப்போ இதுதான் நம்மளோட V average vectorனு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட V vectorனா then இதோட horizontal and vertical component எப்படி இருக்கும்னா, இந்த வெக்டாருக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். வரைஞ்சிங்கன்னா அதுதான் அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் இப்படி இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் அதோட வெக்டார். So let me draw with another color, yellow color li varairen. So horizontal component, இதுதான் horizontal component. okay, so இந்த வெக்டார் blue color வெக்டார் இருக்குல்ல, blue color line, அது x axisல எவ்வளவு தூரம் எப்படி போகுது அதுதான் வந்து நம்மளோட gives Vx. okay, this is Vx. okay, vertical component in the distance. okay, so vertical component நான் ரெட் கலரில் வரைகிறேன். vertical component இந்த இது. so this is our vertical component. this is our Vy. okay, which is also equal to in the distance. okay, இது ரெண்டும் ஒரே ஹைட்டு தான். so we can write Vy here also. இது Vy. okay, let me rub this one. ஸோ இதுதான், இது மாதிரி ஒரு இடத்துலையும் இருக்கும். இந்த இடத்துலையும் யூ கேன் ட்ரா த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை நான் எல்லோவில் வரைகிறேன். ஸோ இந்த வெக்டாரோட ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ரெட் கலரில் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் த வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ திஸ் இஸ் த Vx, and this is Vy. in red, Vy. okay, so either இந்த சைடு வரையலாம் ஆர் இந்த இதுவே நீங்கள் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம், இங்கே கூட கொண்டு வந்துக்கலாம் இப்படி. ஓகே, ஸோ இது மாதிரியும் கொண்டு வந்துக்கலாம். Vy. ஸோ Vx Vyலாம் மறந்துட்டிங்கன்னா நான் ஒரு தடவை இங்கே வேணால் எழுதிடுறேன். Vy is nothing but change in y direction with respect to time. okay, into J cap. அதுதான் vertical component.
whereas horizontal component Vx வந்து delta x by delta t I cap. Okay, so you should always remember all these things. Okay, so இது தெரிஞ்சிச்சுனா then average velocity இதுவே instantaneous velocity எப்படி எழுதுவோம்னா, so this is for average velocity. Okay, for the case of instantaneous velocity we have to put the limiting case. So v instant வந்து v vector னு எழுதுறேன், which is limit delta t tends to 0 delta r vector divided by delta t. Okay, t is not a vector quantity. So இது as usual முன்ன மாதிரியே எழுதலாம். limit, இங்க limit இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. limit delta t tends to 0, so we can write this as delta x I cap. In the delta r I am writing it in its components form la எழுதுறேன், resolve பண்ணி எழுதுறேன். Okay, delta y j cap whole divided by delta t. Okay, so the limit delta t tends to 0. So as usual இதை பிரிச்சு எழுதலாம். delta x divided by delta t I cap. Okay, so limit உள்ள கொண்டு போயிடலாம். plus limit delta t tends to 0 delta y by delta t j cap. Okay, so நம்ம இந்த ஃபுல்லத்தையும் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். dx by இதை எப்படி எழுதலாம்னா we can write it as dx by dt I cap. Similarly in the full quantity this should be j cap, not I cap. Okay, this should be j cap. So இதை என்னன்னு எழுதலாம், dy by dt j cap. Okay, so our velocity vector v equal to now it becomes Vx I cap plus Vy j cap, where Vx is nothing but dx by dt. Okay, and similarly Vy equal to I cap. Okay, similarly this should be dx by dt and Vy equal to dy by dt. Okay, so இது வந்து this is instantaneous velocity. Okay, instantaneous velocity முன்னாடி கண்டுபிடிச்சது this is average velocity. Okay, average velocity na we have some large value of delta t. Okay, delta t large. Okay, in the delta t வந்து large. If we make the delta t as small as possible, then we find instantaneous velocity. We will get instantaneous velocity. Here delta t வந்து tends to 0, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் instantaneous velocityக்கும் average velocityக்கும் உள்ள difference. இது வந்து நம்ம 2 dimensional கேஸில் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம velocity வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம், அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ சப்போஸ் இந்த டயக்ராம்லே நம்மளோட ஹாரிசான்டலுக்கு if it makes an angle theta, ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ளூ ஏரோ இருந்துச்சு, we had a blue arrow. ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட்டை நான் எல்லோ ஏரோவில் போட்டிருந்தேன், அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ரெட் ஏரோவில் போட்டிருந்தேன். ஸோ சப்போஸ் நம்மளோட இந்த வெக்டாரு if it makes an angle theta, உங்களுக்கு theta மேக் பண்ணிச்சுன்னா with the horizontal. ஓகே, ஸோ this is our Vx, this is our Vy and this is our V vector. ஓகே, ஸோ இது horizontal component, இது vertical component, and if it makes an angle theta, then we can write tan theta equal to opposite side by adjacent side. Okay, so Vy by Vx, or we can find the angle theta equal to tan inverse of Vy by Vx. Okay, so if you happen to calculate the vertical and the horizontal component, then if you take a tan inverse of the ratio,
it gives the angle. Okay, so இந்த angle எப்பயுமே வந்து நம்ம trajectory வரைஞ்சோல்ல முன்னாடி, ஸோ இது மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஸோ எக்ஸ் ஒய், ஸோ சம் ட்ரெஜெக்ட்ரி இப்படி இருக்குது, இது பார்ட்டிக்கலோட ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, ஸோ வி வெக்டார் இந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சோன்னா இட் வில் பி டேஞ்சென்ஷியல். ஓகே, இது மாதிரி டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் வி வெக்டார். ஸோ இந்த வி வெக்டாரை நான் அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழே கொண்டு வந்தேன்னா இது அப்படியே ஓரியன்டேஷன் மாற்றாமல் இப்படி கொண்டு வந்தேன்னா இட் வில் மேக் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசாண்டல். ஓகே, இந்த ஹரிசாண்டலோட ஒரு தீட்டா இருக்கும். இந்த தீட்டாவை தான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வழியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த விஎக்ஸ் அண்ட் விஒய், and if you take the tan inverse of that ratio it gives the theta. Okay, so இது எப்படி இருக்கும்னா இந்த theta இந்த velocity always tangential to the trajectory. இந்த trajectoryக்கு tangential-ஆ இருக்கும். இந்த பாயிண்டில் இதுதான் tangential, இப்படி tangential-ஆ இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன் வந்து எப்பயுமே tangential-ஆ இருக்கும். Hope this is clear for you. So நான் next வந்து average acceleration, அதுக்கப்புறம் average instantaneous acceleration தான் என்னன்னு பார்த்துறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு we need change in velocity del v கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ acceleration by definition, acceleration is nothing but rate of change of velocity. Okay, so time பொறுத்து velocity எப்படி change ஆகுதுன்றத measure பண்ணுற quantity தான் acceleration. So acceleration is nothing but rate of change of velocity. Okay, so average acceleration by definition a average இதை இப்படி எழுதுவோம், which is equal to del v. Okay, change in velocity, this is also a vector quantity, change in velocity with respect to time. Okay, so remember v average என்ன எழுதியிருந்தோம், v average is del r displacement with respect to time. v average is displacement with respect to time, whereas a average average acceleration is change in velocity with respect to time. Okay, so அதுதான் இதோட difference. So நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஐ வில் டிஸ்கஸ் ஹவு டு ரிசால்வ் த காம்பனன்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி காம்பனன்ட் ஃபார்மில் எழுதுவோம். லெட்ஸ் ட்ரை டு ரைட் இன் அ காம்பனன்ட் ஃபார்ம். ஸோ ஏ ஆவரேஜ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம del v எப்படி எழுதலாம், we can write del v as del of vx I cap, okay, plus vy j cap. Okay, நான் v வந்து எப்பயுமே v வந்து v vector can be written as vx I cap plus vy j cap. இதுதான் முன்னாடி பார்த்தோம். ஓகே, ஸோ j capனு எழுதலாம். ஸோ நான் del vயும் அதே மாதிரி எழுதியிருக்கேன், divided by del t. Okay, so இப்போ we have del vx I cap plus del vy j cap. Okay, divided by del t. Okay, so del vx del t, so denominators பிரிச்சுக்கிறேன், plus del vy by del t j cap. Okay, so this del vx by del t is the horizontal component of the acceleration. Okay, so change in velocity with respect to time is a measure of acceleration. So இது x direction la மட்டும் measure பண்ணோம்னா it's the horizontal component. Okay, whereas del vy by del t ன்றது vertical component ay j cap. Okay, so this is our average acceleration.
ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது பழைய டெஃபினேஷனே தான். இன்ஸ்டன்டேனியஸ் acceleration is a limiting case of average acceleration with infinitesimal time interval. Okay, this is limiting case, time interval. So இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ v instant எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? லிமிட் delta t tends to 0 delta r vector divided by delta t vectorனு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் a vector equal to similarly limit delta t tends to 0. Instead of displacement we have to calculate it by change in velocity with respect to time. Okay, acceleration nala change in velocity with respect to time. So இதுதான் நம்மளோட this is our a average முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அதோட limiting case. எந்த லிமிட்ல when delta t tends to 0 for small time interval a average ஓட for limiting case தான் instantaneous velocity. Okay, so this gives the velocity of a particle at any instant. ஏதோ ஒரு instantல if you are interested to find the acceleration then this gives. Okay, so இதை நம்ம என்னன்னு எழுதலாம்னா a vector limit delta t tends to 0. so delta v எப்படி எழுதலாம்? delta vx I cap plus delta vy j cap னு எழுதலாம் divided by delta t. okay, so limit இன்னும் அப்ளை பண்ணல, லிமிட் அப்ளை பண்ணா இது dv by dt ன்னு மாறிடும். okay, so இப்போ காம்பனன்ட் வைஸா பிரிச்சிருவோம். del vx by del t I cap plus so denominators பிரிச்சிட்டோம். limit del t tends to 0 del vy divided by del t j cap. okay, so இதுதான் நம்ம என்னன்னு எழுதலாம்? இந்த பார்ட்டை we can write it as infinitesimal change in velocity with respect to time into I cap. இந்த I cap இருக்கும் plus infinitesimal change in so the dvx the dvy by dt j cap. this should be j cap. okay, so this is our acceleration. so இதை நம்ம என்ன சிம்பல் எழுதலாம்னா we can represent it as ax I cap plus ay j cap, where ax equal to ax என்றது என்னதுன்னா ax is nothing but dvx by dt. similarly ay equal to dvy by dt. okay, y by dt. so இதுதான் வந்து horizontal component of acceleration, horizontal component of acceleration. so this one இது வந்து vertical component. okay, so ay என்றது vertical component, ax என்றது horizontal component. okay, so இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது ஒரு கிராஃபும் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் டெல்டா டி. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ இது வந்து டெல்டா டி ஆஃப் லார்ஜ் இன்டர்வல், டெல்டா டி ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் டைம் இன்டர்வல் வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ இது டெல்டா டி ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஓகே, ஷார்ட்டர் டைம் இன்டர்வல், அதனால் இது ரெண்டுமே பக்கத்தில் வந்துடுச்சு. இது டெல்டா டி ஈக்குவல் டு ஈவன் ஷார்ட்டர். ஓகே, 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இது டெல்டா டி டென்ஸ் டு 0 இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதில் நம்ம ஆக்சுவலாக என்ன மெஷர் பண்ணுறோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. முன்னாடி கேஸில் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். ஓகே, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், வேறஸ் இப்போ வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து வெக்டார் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே ஜாமெட்ரிக்கலாக பார்த்தோம். ஜாமெட்ரிக்கலாக வெக்டார் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ஓரியன்டேஷன் மாற்றாமல் கொண்டு வந்துடணும். ஓகே, இதையும் ஓரியன்டேஷன் மாற்றாமல் வந்துட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு தென் we can யூஸ் திஸ் இந்த ஹெட்லேருந்து இந்த ஹெட்டுக்கு நம்ம போட்டோன்னா தென் we will get the vector difference del v கிடைக்கும். ஓகே, del v is nothing but இந்த del v is nothing but v prime minus v vector. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட del v. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா velocity சேஞ்ச் ஆகிற டைரெக்ஷன். ஓகே, ஸோ velocity சேஞ்ச் ஆகிற டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷனை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ velocity வந்து எப்பயுமே வந்து ட்ரெஜெக்ட்ரிக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும், வேறஸ் ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த இடத்துல சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஏரோ மார்க் அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி இந்த டைரெக்ஷன் which will be the direction of the acceleration. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? டெல்டா டி வந்து இன்டர்வல் கிடையாது. ஓகே, இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. therefore it will be a point. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன் இந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும், இதுக்கு இந்த டைரெக்ஷனில் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இட் gives the acceleration direction. So acceleration direction will be always in the direction of change in velocity. Okay, so direction of acceleration will be always in the direction of del v. Direction of acceleration A will be always in the direction of del v. ஓகே, del v அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூ ஹேவ் டு இந்த வெக்டாரையும் நீங்கள் யூ ஹேவ் டு ஜாமெட்ரிக்கலி ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். கண்டுபிடிச்சிங்கன்னா தென் யூ வில் கெட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் del vயோட டைரெக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைரெக்ஷன்லேயே தான் ஏவும் இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா வியோட டைரெக்ஷன்லே ஏ இருக்குன்னு நினைப்பாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, எல்லா கேஸ்லேயும் இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ரெக்டிலினியர் மோஷனில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன்லேயே நம்மளுக்கு ஆக்சலரேஷனும் இருக்கும். வேறஸ் இந்த கேஸில் 2 dimensional கேஸ் மோஷன் இன் அ பிளெயினில் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஆக்சலரேஷனோட டைரெக்ஷன் வில் பி ஆல்வேஸ் இன் த டைரெக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட சேஞ்ச் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, ஸோ வித் திஸ் நான் இந்த டிஸ்கஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் we can move on to describe motion of a particle in a plane with constant acceleration. அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, thank you.